அவருடையவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வார்கள். அப்படியானால் சபையே, சித்தம் நிறைவேற்ற விரும்புகிற தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தில் உறுதியா இருக்கணும் தெரியுமா? இயேசுவின் பார்வைக்குள் இருப்பதில் உறுதியா இருக்கணும். தேவனோடு உள்ள உறவிலே சரியா இருக்கணும். ஒரு நாள் உறவு அல்ல, தினந்தோறும் உறவிலே சரியா இருக்கணும். அவருடைய பார்வைக்குள் இருக்கிறவன். அவர் அப்புறம் போகையில் ஒரு மனுஷனை கண்டார். போதும், சித்தம் நிறைவேறுவதற்கு இவன் இடத்தில் முதல் வெளிப்பட்ட காரியம், இதுவரை ஏன் இவன் லைஃப்ல இந்த சித்தம் நடக்கலனா, இயேசுவின் பார்வைக்குள் வரவில்லை. இன்னும் கிறிஸ்து இவனில் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் கிரியைகள் இவனில் வெளிப்பட வேண்டும். ஆனா இத்தனை நாட்கள் ஏன் இவன் வாழ்க்கையில் இன்னும் அந்த சித்தம் நிறைவேறவில்லை என்றால், இயேசுவின் பார்வைக்குள் இன்னும் இவன் வரவில்லை. எப்போ இயேசுவின் பார்வையில் இவன் காணப்பட்டானோ, காணப்பட்ட அடுத்த நிமிஷமே கர்த்தர் அவன் வாழ்க்கையில் சித்தத்தை செய்ய துவங்குகிறார். இப்பொழுது கண்கள் கழுவப்பட்டு வந்தவனிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்து நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிங்க. பாக்குற எல்லாருமே கேட்கிறது, இவன் கண்ணு திறந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டதை விட இவங்க எல்லாருடைய கேள்வி என்னன்னா, இந்த கண்ணு யார் திறந்தா? இவன் வாயால அத்தனை பேர் காது கேட்க அவன் யாரை குறித்து பிரசங்கிக்கிறான் தெரியுமா? இயேசுவை குறித்து பிரசங்கிக்க தொடங்குகிறான். இப்போதான் சித்தம் பூர்ணமாகுது. ஏன் அப்ப இவ்வளவு நாள் கண்ணு திறக்காம பிடிச்சு வச்சிருந்தா, அப்ப நீ கண்ணு திறந்திருந்தா இயேசுவை பேசியிருக்க மாட்டேன். இப்ப கண்ணு திறந்ததும் இயேசுவை பேச. ஆமென். இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரே ஒரு ஜபத்தை தான் செஞ்சேன். ஆண்டவரே, டெய்லி என் கண்ணை திறக்கும் போது நான் எதை பார்த்து தான் நடக்கணும்னா, உம்முடைய சித்தத்தை பார்த்து நடக்கணும். அதுக்காக என் கண்ணை திறங்க, அதுக்காக என் கண்ணை திறங்க. சவுலுக்கு கண்ணை மூடி திறக்கிறார். மூடும் போது அவன் சித்தம் அடிபடுது, திறக்கும் போது அவர் சித்தம் ரிவீல் ஆகுது. அல்லேலூயா. நைட்டு தூங்கும் போது என் சித்தம் அடிபடணும், காலையில் எழும்பும் போது அவர் சித்தம் ரிவீல் ஆகணும். இப்படி டெய்லி நீங்க சித்தத்திற்காக எழும்புவீர்களானா, கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். ஆமென். எல்லாவற்றை தாண்டி அந்த நித்தியத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென்.